வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். ஜீவ சமாதி ஆனதுக்கு அப்புறம் என்னோட குருநாதரோட நான் பேச முடியுமா, அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். சீடர்கள் ரெண்டு வகையில் இருப்பாங்க. ஒன்று, ஒரு குருநாதரோட அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, பரு உடம்புல இருக்கும் பொழுது பேசி பழகி ரொம்ப வருடம் இருந்து அதுக்கப்புறம் அவர் ஜீவ சமாதி ஆயிருப்பார். இது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க ஒரு வகையான சீடர்கள். இன்னொருத்தங்க அவங்க ஃபாலோ பண்ணுற குருநாதர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ ஜீவ சமாதி ஆயிருப்பாங்க, ஆனால் இன்னும் நம்பிக்கையோடு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு சீடர்களுக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஆசை என்ன தெரியுங்களா? நான் என் குருநாதரோட பேச முடியுமா அவரோட ஜீவ சமாதிக்கு அப்புறம். 100% இது பாசிபிள். இதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண கண்டிப்பா அவங்க நம்ம கூட பேசுவாங்க. நான் என்னங்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், அதை கவனமா கேளுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல இப்ப இந்த கலியுகத்துல கூட சில இடங்கள்ல சில ஜீவசமாதியான குருமார்கள் அங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க, ஏதோ சமிக்கைகள் கொடுக்குறாங்க, ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறோம். ரெண்டாவது, ஒரு சில ஜீவசமாதிகளை முற்றுக்கு இட்டு அதை அழிக்கணும்னு நினைக்கும் போது அங்க வந்து ஆட்கள் வந்து ஸ்தம்பிச்சு போறதாகவும் அவங்க உடல்நிலை சரியில்லாம போறதாகவும் அதை நகர்த்த முடியாம போறதாகவும் நிறைய யூடியூப் பதிவுகளை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் இந்த கலியுகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கும் போது இந்த விஷயம் ஏன் சாத்தியம் இல்லை? 100% சாத்தியம். சரி, இப்போ நம்ம அதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குருநாதர், இப்போ நமக்கு நிறைய குருமார்களை பிடிக்கலாம், நிறைய யோகி ஞானிகளை பிடிக்கலாம். ஆனால் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா மனசுல வச்சுக்கணும். என்னன்னா, ஒரு குருநாதரை முழுமையா பிடிக்கணும். ஒரு குருநாதரை பிடிச்சி அவர் ஜீவ சமாதிக்கு ரெகுலரா போகணும், அவரையே முழு மூச்சா வச்சுக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, வேற பக்கமோ வேற இடத்துக்கோ வேற குருமார்களை பத்தியோ. அதுக்காக நான் வேற குருமார்களை கும்புறது தப்புன்னு சொல்ல வரல. நீங்க உங்களுக்கு அந்த குருநாதரோட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த முதல் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஒரு குருநாதர் ஒரு ஜீவ சமாதி ஃபிக்ஸ்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்பிக்கை. அந்த குருவை முழுமையா நம்பணும். அந்த குருநாதர் என் கூட பேசுவாரு, எனக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணுவாரு, என் கூட கம்யூனிகேட் பண்ணுவாரு, சில சமிக்ஞைகள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நடைபெறும். ஏன்னா மனதோட சக்தி அந்த அளவுக்கு இருக்குது. புத்தரே இது சொல்லியிருக்காரு, எண்ணங்கள் தான் செயலாகுது, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நம்பிக்கையை ரொம்ப அதிகமாக வைக்கணும். மூணாவது பாயிண்ட், சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் எவ்வளோ பண்ணாலும் குருநாதரை கூட பேசுவாரா, எனக்கு இது நடக்குமா, இந்த கலியுகத்தில் இந்த அதிசயம் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு சந்தேகமாக வச்சுக்காதீங்க. எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் தன்னோட ஒரு பேட்டியில், பிரத்யேக பேட்டியில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. குருநாதர் ராகவேந்தர் அவர்கள் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. இவர் ஏதோ ஒரு ரோட்ல, சென்னையில் ஒரு ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்ததாகவும், தன்னால வண்டி ஓட்ட முடியாமல் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும், வலி ரொம்ப அதிகமாகி நிலை குனிஞ்சு போற நேரத்தில் கூட குரு ராகவேந்திரன் நினைச்சு எனக்கு இது சரியாகணும் சொன்ன உடனடியாக சரியாகி வீட்டுக்கு போனதா அவரோட பிரத்யேக பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த கலியுகத்தில் நடக்காத விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. சந்தேகம் மட்டும் நம்ம படவே கூடாது. ஸோ குருநாதர் மேல முழுமையா 100% நம்பிக்கை வச்சுக்கணும். இன்னொன்று, நீங்க ஒவ்வொரு நாளும் குருநாதரை அப்ரோச் பண்ணும்போது, அவரை வணங்கும் போது எல்லாமே பாசிட்டிவான விஷயத்துல தான் நீங்க அப்ரோச் பண்ணணும். நடக்காம போயிருமோ, அவர் எனக்கு பதில் சொல்லாம போயிடுவாரோ, இப்படி இல்லாம 100% அவர் எனக்கு பதில் சொல்லுவாருங்கிற விஷயத்துல போகணும். சரி, அடுத்தது மூணாவது, நம்ம குருநாதரோட ஜீவ சமாதிக்கு போய் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. உங்களை நீங்க அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும், உங்களை நீங்க அவருக்கு கொடுக்கணும். எப்படிங்க சார் அப்படி இது நடக்கும் அப்படின்னா, அந்த ஜீவ சமாதியில நீங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அப்பா பையன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி, ஒரு அப்பா பொண்ணு எப்படி பேசுமோ அந்த மாதிரி இருக்கணும். இது எந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடாது. எங்க குருநாதர்கிட்ட இப்படிதாங்க பேசணும், இந்த ஜீவ சமாதியில் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நிற்கணும், அப்படிதான் நடக்கணும், அப்படிதான் சுத்தணும், இதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. அப்பா அப்பாக்கும் மகனுக்கும் இருக்க உறவு மாதிரி தான் குருநாதருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு. இதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையே இல்லை. உங்களுக்கு எப்படி இயல்பா இருக்கிறதுக்கு பிடிக்கும், அங்க ஜீவ சமாதியில் போய் அமைதியா உட்காந்து மனதால அவர் கூட பேசுங்க. சாமி அப்படின்னு கூப்பிடலாம், குருநாதரேன்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க அவர் கூட சொல்லிக்கிட்டே இருங்க. அவரோட ரெஸ்பான்ஸ் வரும் வரலைங்கிறத கவலைப்படாதீங்க, நீங்க அவர்கிட்ட கொட்டிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது, ஜீவ சமாதியில் உட்காந்து எந்த யோக சாதனையும் பண்ணாதீங்க. என்ன சார் இப்படி சொல்றாரு, எனக்கு வாசி யோகம் தெரியும், அஜபா காயத்ரி தெரியும், எனக்கு பிராணசக்தி எப்படி பண்ணணும்னு தெரியும், அப்படி தெரியும் இப்படி தெரியும், எந்த வித்தைகளும் அங்க பண்ண வேண்டாம். முழுமையா உங்களை சரணாகதியோட கொடுக்கறது தான் நீங்க பண்ணக்கூடிய பெரிய வேலை. அமைதியா உட்காருங்க, உங்க மூச்சை கவனிங்க. ஏன்னா
நம்ம குருநாதர் வந்து ஜீவ சமாதிக்குள்ள இருக்கக்கூடிய குருநாதர் வந்து நம்மளை தொடர்பு கொள்வது பிராணன் மூலமாக தான் தொடர்பு கொள்வார். அதனால நம்ம இந்த அன்னமய கோஷம்ங்கிற இந்த உடம்பை தாண்டி பிராணமய கோஷம்ங்கிற உடம்பை தொடர்பு வைக்கணும். அதுக்கு நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். அமைதியாக உட்காந்து குருநாதரை நினச்சி சுவாசத்தை கவனிச்சுட்டே இருந்தால் போதும். இது நாள்பட நடக்கும். இதை தாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜீவ சமாதியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் காலையில் தூங்கி எந்திரிக்கும் பொழுதும் அவரை நினச்சி ஒவ்வொரு விஷயம், நான் காலையில் நல்லபடியாக எந்திரிச்சிருக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு நன்றி குருநாதரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் நல்ல விஷயங்களை பண்ண போகிறேன், நல்ல விஷயங்களை பார்க்க போகிறேன், நல்லவர்களோட சேர போகிறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு பாசிட்டிவான விஷயத்தை அவரை நினச்சி நீங்கள் கும்பிட்டுட்டு உங்களோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம், உங்கள் உடம்புக்குள்ளே எது போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் குருநாதருக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். நாள் முழுவதும் நடந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க போகும்போது இந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்க, நடந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் இருக்கும்போது பண்ண வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்லாம குருநாதர் நம்ம கூட பேசுறாரா இல்லையா, சார் நீங்க நான் சொல்றதெல்லாம் நான் பண்றேன், ஆனா எனக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கண்டிப்பா ஒரு ஆர்வம் இருக்கும். சில சமிக்கைகள்ல குருநாதர், சில சிக்னல்ஸ்ல, சில மனிதர்கள் மூலமா, சில செயல்கள் மூலமா குருநாதர் நம்ம கூட தொடர்பு வச்சுப்பாங்க. அதை நம்ம விழிப்புணர்வா நல்லா கவனிக்கணும். கூர்மையான புத்தியும் விழிப்புணர்வும் இருந்தால் தான் குருநாதர் நம்ம கூட தொடர்பு வச்சுக்கிறாரு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சிருப்பீங்க, அது நடந்திருக்கும், அந்த சமயத்தில் நீங்க குருநாதரை மறந்துருப்பீங்க, இது குருவோட கருணையினால நடந்துச்சு, எனக்கு இந்த பொருள் வேணும்னு நினைச்சிருப்பீங்க, உங்களையே நீங்க மறந்து உங்களையே அதை பத்தி நினைக்காம இருக்கிற சமயத்தில் அந்த பொருள் உங்களை வந்து சேரும். இந்த மாதிரி சின்ன சின்ன சமிக்கைகள்ல உங்களை கண்டிப்பா குருநாதர் பேசுவார். இதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையில நடந்த ரொம்ப முக்கியமான ரகசியமான விஷயத்தை உங்க கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இது சாத்தியம் 100% நடக்கும். இன்னைக்கும் இன்ன வரைக்கும் இந்த சன வரைக்கும் என் குருநாதர் என் கூட பேசிட்டு இருக்காரு, கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா விஷயங்களும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சாகர வரைக்கும் இருக்கும். அதை நான் விடவே மாட்டேன். அந்த உண்மையா நடந்தது. இப்ப பாருங்க, நான் இப்ப நடந்த விஷயத்த வந்து பொய்யா சித்தரிச்சோ ஏதோ சொல்ல விரும்புறேன். உண்மையா நடந்த விஷயத்த சொல்றேன். எங்க குருநாதர் அவர்கள் 2008 நவம்பர் மாதம் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து ஜீவ சமாதி ஆனாங்க, பிரபஞ்சத்தோட கலந்தாங்க. அடுத்த 2வது நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கனவுல, அது நிஜமா நடந்த மாதிரி இருந்தது, கனவுன்னு கூட சொல்ல முடியாது, நிஜமா நடந்த மாதிரி இருந்துச்சு. அவர் எந்த வீட்டில் ஜீவ சமாதி அடைஞ்சாங்களோ அந்த வீட்டோட திண்ணையில நானும் ஒரு அம்மாவும் ஒரு சிஸ்டரும் 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் குருநாதர் பிரகாசம் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட அப்படியே வெண்மை கலர்ல அப்படியே அந்த வீட்டு எந்த ஜீவ சமாதி அடைஞ்சாரோ அந்த வீட்டு கேட்டுக்கிட்டு இருந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நடந்து வராரு. அப்ப நான் பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா கிட்டையும் சகோதரி கிட்டையும் சொல்றேன், அம்மா பாருங்க, தங்கச்சி பாரு, அப்பா வர்றாரு, தாத்தா வர்றாரு, எப்படி ஜோதி பிரகாசத்தோட வர்றாரு பாருங்கன்னா, எங்கப்பா எங்களுக்கு ஒன்றும் தெரியல, எங்க ரஞ்சித் நீ பேசாம எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஆனா எனக்கு தெரியுது. ஆனா நான் அவர்கிட்ட பக்கத்துல போக முடியல, அந்த அளவுக்கு அவர் ஒளி கிரகணங்களால் அப்படியே பிரகாசிக்கிறாங்க, என்னால் நகர கூட முடியல. ஆனா நான் அவரை வணங்கி நிக்கிறேன். அவர் அப்படியே ஸ்லோவா வந்து திரும்பி பார்த்துட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போய் எந்த ரூம்ல ஜீவ சமாதி அடைஞ்சாங்களோ அந்த ரூம்ல போயிட்டு அப்படியே டிஸப்பியர் ஆயிட்டாரு, காணாம போயிட்டாரு. உண்மையாலுமே சத்தியமா சொல்றது உண்மையிலே நடந்துச்சு. அப்போ ஒரு குருநாதர் நினைச்சாங்கன்னா தன்னோட சீடன் கிட்ட கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணுவாங்கங்கிறது வந்து 100% உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கணும். கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கண்டிப்பாக இந்த இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி தன்னோட அபரிமிதமான சக்திகளை வாரி கொடுக்கும். எப்படி கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். யாருக்கும் எந்த துரோகம் இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இறை சக்தியோட பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தால் கண்டிப்பாக உங்களோட குருநாதர், நீங்க உசுர நினைச்சிட்டு இருக்க குருநாதர் உங்க கூட பேசுவாரு, பழகுவார், எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு உங்க குருநாதர் கூட பேசுங்க. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.